எல்லாத்துக்கும் வணக்கங்க. ரொம்ப நாளுக்கு பிறகு வந்து ஒரு விளாக் போடலான்னு சொல்லிட்டு ஒன்றும் இல்லைங்க. அதாவது நம்ம வீட்டில் வந்து விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம் இல்லைங்க, இந்த விவசாயத்தை பற்றி ஒரு வீடியோ. அதாவது எங்கள் சன்னு சொன்ன அப்படி இந்த இந்த மரத்தில் இப்படி ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொன்ன அப்படி. அதனால தான் இது உண்மையாக போயான்னு எங்களுக்கே டவுட்டு. நம்ம வீட்டில் வந்து முருங்கை மரம் இருக்குது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஏன்னா ஏற்கனவே முருங்கை தலைய கீரை பற்றி இதுலலாம் வந்து புழு பிடிக்குது, அதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி வழிமுறையெல்லாம் உங்கள்கிட்ட கேட்டிருந்தோம். நீங்களும் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. அது ரொம்ப ரொம்ப எங்களுக்கு சந்தோஷம். நிறைய தகவலும் கொடுத்துருந்தீங்க. அது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. அது நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து திடீர்னு பார்த்தீங்கன்னா நேற்று வந்து எங்கள் பையன் சொன்ன அப்படி என்ன சொன்ன அப்படின்னா, அம்மா பூ வந்து என்ன ஆகுதுன்னா காலையில் விடிஞ்சு எந்திரிச்சு பார்க்கல என்ன ஆகுதுன்னா, ஏன்னா காலையில் நாம் தானே இப்போ பெண்கள் தானே காலையில் எந்திரிச்சு ஃபஸ்ட் ஆளாக எழுந்திரிக்கிற அதிகாலையில். அதனால் பூ வந்து என்ன ஆகுதுன்னா எந்திரிச்சு பார்க்கையில் கீழே நிறையா பூ வந்து கொட்டிடுது, உதிர்ந்துருது. பூ வந்து இந்த முருங்கைப்பூ இருக்குது இல்லைங்க, இது வந்து கீழே கொட்டிடுது. என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கு தெரியல. நான் எந்திரிச்சு பார்த்தா மாமா பேசுவேங்க, பூவை வந்து என்னை பொறிச்சு வறுக்கவும் விட மாட்டார். வறுத்து சாப்பிட்டா ரொம்ப நல்லது, வறுக்கவும் விட மாட்டார். அது காய் வைக்குது, பிஞ்சு வைக்குது, பொறிக்காதுங்கிறார். அப்புறம் பார்த்தா கீழே கொட்டுது. பையன்கிட்ட கேட்டால் பையன் சொல்கிறான், அம்மா இது வந்து இதில் வந்து 2 வகையான பூ இருக்குது, ஆண் பூ ஒன்று, பெண் பூ ஒன்று இருக்குது. இதோட வம்பா இருக்குது, பூல கூட ஆம்பளை பூ பெண் பூ இருக்குதாடா அப்படின்னா, இல்லைங்கப்பா இருக்குதுங்க அப்படின்னு சொன்னா அப்படி. சரி இல்லை அப்படின்னு சொல்லி என்னடா அப்படின்னு கேட்கறதுக்கு, சார் கேமராமேன் பக்கத்தில் வாங்க, இந்த பூ இருக்கு பாருங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா தெரியுதுங்களா, இந்த பூல ஒரு பூல இது வந்து மேல தூக்குன மாதிரி இருக்கு பாத்தீங்களா, இது வந்து பெண் பூ. பெண் பூவாமா. இந்த மாதிரி குமிஞ்ச மாதிரி எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு பாத்தீங்களா, இது வந்து ஆண் பூங்களா. இங்க பாருங்க, இது வந்து கீழே படுத்துருச்சு பாருங்க, கீழே படுத்துருக்கிறதெல்லாம் ஆம்பளை பூ. ஒரு பூ கூட நீ வேற. இது வந்து ஆண் பூங்க. இது வந்து இந்த பூல எல்லாமே வந்து குமிஞ்ச மாதிரி இருக்கு, இது மட்டும் மேல தூக்கின மாதிரி இருக்கு. இது வந்து பெண் பூங்களாமா. அவன் எங்க பையன் வந்து அதான் சொன்னாமா, இதுதாம்மா அறிகுறி, இது வந்து பெண் பூ, இதுலதான் வந்து காய் வைக்கும், முருங்கைக்காய் பிஞ்சு வந்து உருவாகும், இதுல காய் வைக்கும், இதுதான் வந்து இனப்பெருக்கம் செய்யும் அப்படின்னு சொல்லி சொன்னா அப்படி. இதுல வந்து வராதுங்களாமா, கீழே கொட்டுதல்லம்மா. அந்த பூ வந்து எதுன்னா இந்த பூ தான் கீழே விழுந்துருக்கலாமா. அதாவது என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா, மேல எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஆம்பளை பூ கீழே விழுந்துருது. இல்ல எனக்கு அப்ப வந்து ஆம்பளை பூ வந்து அதனோட வேலையை முடிச்சுட்டு கீழே விழுந்துருது. இப்போ நேற்றுக்கு தெரிஞ்ச விஷயம் அதான், உண்மையா பொய்யான்னு தெரியல. ஆனா எங்க பையன் வந்து சயின்ஸ் பிரகாரம் சொல்றாரு, இதுதான் வந்து நடக்குது. நம்ம புவியீர்ப்பு விசை, நியூட்டன் இவங்கெல்லாம் வந்து கண்டுபிடிச்சாங்கல்ல, அந்த மாதிரி வந்து சயின்ஸ்ல இந்த மாதிரி இருக்குது. ஏன்னா எங்களுக்கு இத்தனை நாள் தெரியாது. நம்ம பார்த்துட்டு இருக்க உறவுகளா இருந்தாலும் சரி, புதுசா வரவங்களா இருந்தாலும் சரி, இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா சொல்லுங்க கமெண்ட்ல. இது எங்களுக்கு பொய்யாங்கிறதே வந்து பையன் படிச்சு சொல்லிட்டா அப்படி. இது உண்மையாங்கிறது எங்களுக்கு தெரியல. அதனால இது ஒரு வீடியோவா உங்களுக்கு போட்டுருக்கோம். இது உண்மையா பொய்யா தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம், நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். உண்மையா பொய்யான்னு தெரியல, பையன் சொன்னது உண்மையா இல்லையான்னு கண்டு. பூ விஷயத்துல இப்படி ஒரு விஷயம் இருக்காங்கிறது எங்களுக்கு ஒரு ஆச்சரியம் தான். ஆமாங்க. இந்த மரத்துல வந்து திட்டுக்குப்புன்னு பாத்தீங்கன்னா, இப்பதான் இந்த வெயில் சீசன் பாத்தீங்கன்னா பூவே வைக்கல, மரத்தை வெட்டி விட்டுலான்னு நினைச்ச பாக்குறப்ப மேல தலவலம் அங்க ஓட்டி காய அங்க ஒண்டி வச்சிருச்சு. அங்கே வண்டி வச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் அந்த பக்கம் கொஞ்சம் வச்சிருச்சு. சரி இது வெட்டி விட்டுலாம், காய் வச்சதுக்கப்புறம் இந்த அந்த பக்கம் பொறிச்சு முடிச்சதுக்கப்புறம் இந்த காயை வெட்டி விட்டலான்னு பார்க்குறப்ப இந்த பக்கம் பூ நிறைய வச்சிருச்சு. பூ வச்சு 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 இங்கே பாருங்கதா சிறுசிலேயே பூ காய் வைக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்போ நம்ம குட்டி பிஞ்சு தான் பாருங்க, பூ வைக்கிறது பிஞ்சு முருங்கை பிஞ்சு வைக்குது பாருங்க, தாங்கதான் எல்லாம் பெருசாயிடுச்சு, காயெல்லாம் வைக்கும். ஆனா வந்து எங்களுதுல வந்து வரக்காய் பாத்தீங்கன்னா சின்ன காய் தான், சைஸ் வந்து சின்னதா பெருசு இல்ல. ஆனா நாட்டுக்காய் சோத்து காய்ங்க, சூப்பரா இருக்கும். குழம்பு வந்து அவ்வளவு டேஸ்டா இருக்கும். சாம்பார் வச்சு ஆட்டிக்காய்ச்சி வச்சாலும் நல்லா இருக்கும், வறுத்தாலும் நல்லா இருக்கும். அப்புறம் முருங்கைப்பூ வந்து ஒரு டைம் வந்து நிறைய வச்சுன்னு சொல்லி பொறிச்சு வறுத்துட்டேன். அதுல ஆண் பூவும் கலந்துருக்கு, பெண் பூவும் கலந்துருக்கு. ஏன்னா நம்மளுக்கு தெரியாது. தம்பி இப்பதான் சொன்ன அப்படி வறுத்து சாப்பிட்டோம். ஏன் பொறிச்சுன்னு கேட்டீங்கன்னா, மேல காய் பொறிக்கிறப்ப வாதை பிடிச்சி கொக்கோட்டி பிடிச்சி இழுக்கிறப்ப உடஞ்சி போச்சு. உடஞ்சங்காட்டி என்ன ஆகி போச்சு, காய் பாதி காய் பொறிச்சிட்டு பூ பாதி பூ பொறிச்சு சரி அப்போ இந்த கீழே உழுவுற பூவெல்லாம் வந்து ஒரு கீழே ஒரு துணி மாதிரி விரிச்சுட்டு கீழே அந்த ஆம்பளை பூவில் உழுவுதலுங்க, அதை மட்டும் தனியாக பொறுக்கி வச்சு முட்டையை போட்டு வறுத்து கொடுத்தா அப்படி சூப்பரா இருந்துச்சு. ஆனா பொரிக்கும் போது வந்து எப்பவுமே நிறைய இருக்குது, வறுத்ததுக்கு அப்புறம் கொஞ்சமா ஆனா உண்மையான நான் சாப்பிட்டு எங்க பாப்பா செஞ்சு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் சாப்பிட்டு பார்த்தேன். உண்மையான சூப்பரா இருக்குது.
இந்த பூவும் முட்டையும் போட்டு ரெண்டையும் போட்டு இருக்கணும். ஏன் பாப்பா? ஆமா அருமையா இருந்தது, நல்லா இருந்தது. நம்ம இந்த பூ பொரிச்சுங்க, வெறும் தக்காளி போட்டு வெங்காயம் மிளகா போட்டு தக்காளி போட்டு கடலைப்பருப்பு போட்டு இதெல்லாம் போட்டு வறுத்தோம்னாலும் நல்லா இருக்கும். நான் மொட்டு ஊற்றி போட்டு வறுத்து கொடுத்தேன். குழந்தைய வந்து கசக்குன்னு சாப்பிட மாட்டாங்களா, அதனால வந்து நான் மொட்டு ஊற்றி போட்டு வறுத்தேன். சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா முருங்கைப்பூ வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது, முருங்கைக்கீரையும் நல்லது, முருங்கைப்பூவு முருங்கைக்காய் ஃபுல்லாமே இது எல்லாமே நல்லதுதாங்க. இந்த ஃபேர் பார்ட்ஸ் எல்லாமே நல்லது. முருங்கைக்காய் பொரிக்க வேண்டியதா, வறுக்க வேண்டியதா, சாப்பிட வேண்டியதா, வேலையை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதா. ஓகேங்க. பூரா பிஞ்சு வச்சிருச்சு. காய் வச்சதுக்கு அப்புறம் யார் யார் வீட்ல எல்லாம் வந்து முருங்கை சீசன் போயிட்டு இருக்குது, யார் யார் வீட்ல முருங்கை பூ இருக்கு, இதோட நன்மைகள் எல்லாமே வந்து கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல எங்களுக்கு தெரிஞ்சது நாங்க சொல்லிட்டோம். உங்களுக்கு தெரிஞ்சது நீங்க தெரிஞ்சா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் சொல்லுங்க. எங்க பையனும் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் கண்டிப்பா. பொய்யான்னு. நம்ம மக்களும் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஃபாலோவர்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு சரி ஓகே, இன்னைக்கு வீடியோ இது போட்டாச்சு. நீ அடுத்த நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.